ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரி செய்யலாங்க. குட்டிமா வந்து பூரி தேய்க்கிறேன்னு ஒரே ராவடி பாருங்கள். பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறாங்க. குட்டிமா வந்து தேய்க்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பால் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலை வந்து நம்ம வந்து பண்ணணும், உருண்டை பிடிக்கணும். பூரி தான் போட போகிறோம். இங்கே பாருங்க மாவு வந்து உருண்டை பிடிக்கிறோம். உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். குட்டி குட்டி பாலாக பிடிச்சாச்சு. நாங்கள் வந்து மாவு வந்து இவ்வளோ இருக்குது. 1 kg வாங்கினோம். ½ kg பண்ணுறோம். இன்னும் ½ kg நாங்கள் எப்பயாச்சும் பண்ணுவோம். அது ரொம்ப லேட்டாக வச்சா பூச்சி வச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உருண்டை தேய்ச்சியாச்சு. வாங்க அப்படியே தேய்க்க எடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டிமா தேய்க்கிறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க பாருங்கள். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே குட்டிமா, போதும். அழகா தேய்ச்சிட்டீங்க. போதும், பூரிக்கு போதும். சூப்பர் நைஸ். வாவ், செமையா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டிமா அழகா தேய்ச்சிட்டாங்க. பாருங்க, எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்தது பூரி சுடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரி ரெடி ஆயிடுச்சு. வேணா ஒரு கடி கடிச்சுவாங்க. பூரி வித்து மட்டன் குழம்பு காலையிலே நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது, காலி ஆயிடும் இன்னைக்கு. அதுவும் மட்டன். நீங்கள் மட்டும் சாப்பிடல, எனக்கு பசிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டுப்புழுவுக்கு 6 நாளையில் இவ்வளோ தலை காலி ஆயிடுச்சிங்க. நம்ம வந்து 100 முட்டை தொகுதி வச்சுருக்கிறதுனால 6 நாளைக்கு ஒரு சரவு ஃபுல்லாக இது காலி ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் காலியாக இருக்குங்க. இவ்வளோ தலை நம்ம வெட்டி வச்சுருக்கோங்க. இது வந்து 6 நாள் மட்டும். மல்பெரி தோட்டத்தில் ஆடு கொண்டு வந்து மேய்ச்சலுக்கு கட்டியிருக்கேங்க. பாருங்கள், கெடாய் எப்படி போஸ் கொடுத்துட்டு எங்கே ஏறி நின்றுட்டுருக்கான்னு. இவ்வளோ நேரம் மேய்ஞ்சிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், இன்னொரு ஆடு அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. பக்கத்தில் ஃபோன் எடுத்து வரவும் என்னை பார்த்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். குட்டி பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கு. அங்கே பாருங்கள், இன்னொரு குட்டி அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. இதுதாங்க நம்மளோட ஆடு. இவன் மேய்ஞ்சிட்ருக்காங்க. நம்மளோட மாடு இதுதாங்க. வெயில் ஓவராக இருக்குதுங்க. 10:30 ஆச்சு. பாருங்கள், செம வெயில் அடிக்குது. இன்னும் மாட்டுக்கு தண்ணி வைக்கலைங்க. தண்ணி வச்சுட்டு தான் தீனி போடணும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டயர்டாக வந்து தண்ணி குடிச்சிட்ருக்குறாங்க. இன்ன வரைக்கும் வாழை மட்டை வெட்டிகிட்டு இருந்தாங்க. டேடியும் ஹஸ்பண்டும் வாழை மட்டை வெட்ட போனாங்க. 1:30 ஆகிப்போச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். குட்டிமா, என்ன பண்ணுறீங்க? கலர் அடிக்கிறேன். அது என்னது? இது நிறையா? ஓகே, கலர் அடிச்சிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? தோசை, தக்காளி சாம்பார். சரிடா தங்கம். குட்டிமா பாருங்கள், எக்கு தோல் உரிச்சிட்ருக்காங்க. ஒரு எக்கு உளிச்சு வச்சுட்டாங்க அவங்க டேடிக்கு. ஒரு எக்கு. இந்த எக்கு யாருக்கு?
யாருக்கு தாத்தாவுக்கா? இந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் கடிச்சுக்கோங்க. தோசை ஊற்றிட்டுருக்கேங்க. பக்கத்தில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசமுள்ள வில்லேஜ் தமிழ்.